கோர் ஜாவா ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம இப்போ இந்த வீடியோவில். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஃபைலில் போயிட்டு நியூவில் ஒரு சிம்பிள் ஜாவா ப்ராஜெக்ட், ஓகேவா, ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் நேம் என்ன பண்ணிச்சுக்கலாம் அப்படின்னா யூடியூப் ஜாவா டுட்டோரியல். ஓகேவா? இதுதான் என்னோடய ப்ராஜெக்ட் நேம். என்னோடய ப்ராஜெக்ட் நேமில் நம்ம ஃபஸ்ட்டு போகிற டாபிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஜாவா ப்ராஜெக்ட்டில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதோட டிஃபால்ட்டான ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரிஸ்லாம் வந்துடும். அதுக்கு கீழே எஸ்ஆர்சி ஃபோல்டர் இருக்கும். அந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி நியூவில் உங்களுக்கு என்ன பேக்கேஜோ அந்த பேக்கேஜ் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்க்க போயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம என்ன வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா ஜாவா பேசிக்ஸ் பார்த்துருப்போம், ஜாவா வேரியபிள்ஸ் பார்த்துருப்போம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம் டாட் ஊப்ஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரே பேக்கேஜில் பார்க்க முடியாது. ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து இன்னரிட்டன்ஸ். ஸோ காம் டாட் ஊப்ஸ் இன்னரிட்டன்ஸ்னு வச்சுக்கலாமா? சரி, ஓகே. இதில் இன்னொரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். காம் டாட் ஊப்ஸ் டாட் இன்னரிட்டன்ஸ். ஓகேவா? க்ரியேட் பண்ணிட்டேன் இன்னரிட்டன்ஸ் அப்படின்னு. சரி, இப்போ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் என்னென்னா பேரண்ட். ஓகே, சிவகுமார்னே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேரண்ட் சிவகுமார்னே க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். சைல்டு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னரிட்டன்ஸ்னால் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பை அனதர் கிளாஸ் யூஸிங் எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பேரண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுறாங்க, சைல்டு கிளாஸ் அக்சஸ் பண்ண போகிறாங்க யூஸிங் எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு மூலயமா. இது பேர் தான் ஆக்சுவலாக இன்னரிட்டன்ஸ். ஓகே, இப்போ நான் இன்னரிட்டன்ஸில் பேரண்ட் சிவகுமாருக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறேன். என்ன ப்ராப்பர்ட்டினா ஹவுஸ் வச்சுருக்காரு அப்படின்னா இப்போது நான் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஹவுஸ் வந்து பப்ளிக். அந்த ஹவுஸ் வந்து என்ன எப்படி இருக்கலாம், அந்த ஹவுஸ் வந்து 2 பிஹெச்கேவாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சைல்டுக்கு வேணும். ஸோ சைல்டு இப்போ வந்து அதை எப்படி எப்படி அந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வரணும்னா எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு பேரண்ட்டை இந்த இடத்துல கால் பண்ணணும். ஓகேவா? இப்போ சைல்டு ஸ்டோரியை எக்ஸ்டென்ஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னா எக்ஸ்டென்ஸுக்கு அப்புறம் ரைட் சைடில் என்ன கொடுக்குறீங்களோ அதான் வந்து பேரண்ட்டு. நீங்கள் ரைட் சைடில் கொடுக்குற பேரண்ட்டோட டேட்டா இப்போ எல்லாமே லெஃப்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஆனால் விசிபிள் வந்து பேரண்ட் சிவகுமாரில் தான் இருக்கும். உங்களுக்கு பேக் சைடில் இந்த சைல்டு சூர்யாவுக்கு வந்த மாதிரி. ஓகேவா? மீனிங் இப்போது நான் என்ன பண்ணுறேன், மெயின் மெத்தட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இங்கே தான் வந்துருச்சு. இங்கே இருந்த மெத்தட் எல்லாமே இங்கே வந்துருச்சு. கரெக்டாக ஆக்சஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ டேரெக்டாக யாரை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் போதும், சைல்டு சூர்யாவுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் போதும். ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சைல்டு சூர்யாவோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேமை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஹவுஸை வாங்கிக்கிறோம். பாப்பாவோட ப்ராப்பர்ட்டி யார் வாங்கிக்கிட்டா, பையன் யூஸ் பண்ணிக்க போகிறாரு. கண்ட்ரோல் F11 பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன 2 பிஹெச்கேன்னு பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. சரி, இதுக்கு பேர் என்னென்னா சிங்கிள் இன்னரிட்டன்ஸ். இப்போது இதுவே ஹைராரிக் இன்னரிட்டன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பேரண்ட்டு, இதான் ஒரு பேரண்ட்டு. ஓகேவா? மல்டிபிள் சைல்டு இருக்கலாம். ஓகேவா? மோர் தென் ஒன் சைல்டு இருந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து ஆல்ரெடி சூர்யா என்ன பண்ணார், ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிட்டார். ஓகேவா? அவருக்கு இன்னொரு பையன் இருக்கார். அவர் பேர் என்ன, கார்த்தி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சைல்டு கார்த்திக் அப்படின்னு நான் இந்த இடத்துல கூப்பிட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இவரும் அந்த ப்ராப்பர்ட்டியை அக்சஸ் பண்ண முடியும். நான் மெயின் மெத்தடை கூப்பிட்டு இந்த இடத்துல என்னது, இந்த இடத்துல அவரோட ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பேரண்ட் அப்படின்னு கால் பண்ணோம் அப்படின்னா பேரண்ட் சிவகுமாரோட ப்ராப்பர்ட்டி எங்கே வந்துடும், சைல்டு கார்த்திக் வந்துடும். ஓகேவா? சிசி ஈக்குவல் டு நியூ சைல்டு கார்த்திக். கரெக்டா? இப்போது சிசி டாட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே, இவருக்கும் வந்துடும். கரெக்டா?
என்ன பண்ணலாம், ஒரு பேரண்ட்டு மோர் தென் ஒன் சைல்டு. ஒரு பேரண்ட் இவர் தான் ஒரு பேரண்ட்டு. இவங்க என்ன 2 சைல்டு விட்டாங்க. மோர் தென் ஒன் சைல்டு அப்படின்னா, அதுக்கு பேர் என்ன ஹைரார்கி. ஓகேவா? இப்ப நம்ம ஹைரார்கி இன்ஹெரிடன்ஸ் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மல்டி லெவல். ஓகேவா? மல்டி லெவல். இதுல என்ன பண்றேன், கிராண்ட் பேரண்ட் அப்படின்னே கிரியேட் பண்ணிக்கிறேன். கிராண்ட் பேரண்ட் அப்படின்னு. இவர்கிட்ட என்ன இருக்கு? ஒரு சைக்கிள் வச்சிருக்காரு. நான் சைக்கிள்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? நம்ம தாத்தா இருப்பார்ல, அவரு அந்த காலத்து ஆளு. ஓகே. நம்மகிட்ட தாத்தா கிட்ட அந்த காலத்து ஆள்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கிறேன். நான் கிராண்ட் சைக்கிள். ஓகேவா? இதை அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நேம் மட்டும் என்ன பண்ணுறேன், பேரண்ட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டு சைக்கிள் இருந்துச்சா, இங்கே வந்து TS15 மாற்றிக்கிறேன். நேம் பைக்குன்னு மாற்றிடுறேன். ஓகேவா? பேரண்ட்டு. இப்போது அதே காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேரண்ட்டு இந்த இடத்துல என்ன, சைல்டு. ஓகேவா? இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறேன், அங்கே பைக்குன்னு மாற்றினோமா, இங்கே கார். ஓகே. சைல்டு என்ன வச்சுருக்காரு அவரு, ஆடி காரோ, அதில் BMW காரோ. ஓகேவா? இங்கே பேரண்ட் என்ன வச்சுருக்காரு, பேரண்ட் பைக் TVS50. ஓகேவா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு தாத்தா இருக்காரு. தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி எப்படி அக்சஸ் பண்ண முடியாது, பேரண்ட் அக்சஸ் பண்ண முடியாது. பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டி யார், சைல்டு அக்சஸ் பண்ண முடியாது. லெவல் பை லெவலாக தாத்தா கிட்டேருந்து அப்பாவுக்கு வரும், அப்பாவுக்கு கிட்டேருந்து பையனுக்கு போகும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ணுறதுக்கு இவங்களோட ப்ராப்பர்ட்டியை இப்போ பேரண்ட் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, பேரண்ட்டுக்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணணும், எக்ஸ்டென்ஸ் முடிச்சுட்டு கிராண்ட் பேரண்ட்டை கூப்பிடணும். கரெக்டாக? நான் இப்போ கிராண்ட் பேரண்ட்டை கூப்பிட்டுட்டேன். கூப்பிட்டுட்டா இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல வந்துட்டு இப்போது கிராண்ட் பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே எங்கே வந்திருக்கும், பேரண்ட்டுக்கு வந்திருக்கும். நான் மெயின் மெத்தடில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணணும், பேரண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் போதும். நான் வேறு யாரும் கிரியேட் பண்ண தேவையில்ல. கரெக்டாக? பேரண்ட் PA ஈக்குவல் டு நியூ சாரி. ஓகேவா? பேரண்ட். இப்போது நான் PA டாட் அப்படின்னு கால் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு என்ன மெத்தட் வரும், பேரண்ட்டோட பைக் வரும், அதுக்கப்புறம் கிராண்ட் பேரண்ட்டோட சைக்கிள் வரும். ஓகேவா? இப்போ நான் 2த்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும். என்னோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்க முடியும், அவரோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து நார்மல் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு லெவல் நம்ம அக்சஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். கண்ட்ரோல் F11 கிராண்ட் சைக்கிள் பேரண்ட் பைக். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப பேரண்ட்டுக்கிட்ட எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்துச்சு. இப்போ தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே பேரண்ட்டுக்கிட்ட வந்துச்சு. இப்போ நான் வந்து சைல்டுக்கு வேணும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம். லெவல் பை லெவலாக அக்சஸ் பண்ணுறோம். இப்போ சைல்டு என்ன பண்ணணும், நம்மளோட பேரண்ட் எக்ஸ்டென்ஸ் பண்ணால் போதும். ஓகேவா? யார் எக்ஸ்டென்ஸ் பண்ணால் போதும், பேரண்ட்டை. கிராண்ட் பேரண்ட்டை பண்ணோம் அப்படின்னு அவன் நீடு இல்லை. அங்கே மெயின் மெத்தடில் வந்துட்டு மெயின்குள்ளே வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாரு, மெயினுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் போதும். கரெக்டாக? சிசி ஈக்குவல் டு நியூ சைல்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். சிசி டாட் அப்படின்னு கால் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு யாரோட ப்ராப்பர்ட்டி வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேரண்ட் அக்சஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அதனால நான் பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன, சிசி டாட் என்னோட ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. என்னோட ப்ராப்பர்ட்டி என்ன, கார் இருக்குது, அக்சஸ் பண்ணிட்டேன். திரும்ப சிசி டாட் CYன்னு கால் பண்ணுறேன். அங்கே பாருங்கள், எங்கள் தாத்தாவோட ப்ராப்பர்ட்டியும் வருது. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, இது லெவல் பை லெவல் அக்சஸ் அப்படின்னு. தாத்தோட ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ணோம், பேரண்ட்டுக்கு அக்சஸ் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ்டென்ஸ்
பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ரைட் சைடில் கொடுக்குற என்ன கிளாஸ் எல்லா ப்ராப்பர்ட்டி எங்கே வந்துடும், பேரண்ட்டுக்கு வந்துடும். திரும்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி இந்த கிராண்ட் பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே பேரண்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ பேரண்ட் எக்ஸ்டென்ஸ் கொடுத்தோன்னே என்ன பண்ணுறது, எல்லா ப்ராப்பர்ட்டியும் சைல்டுக்கு வந்துச்சு. இதனால் லெவல் பை அக்சஸ். நீங்கள் ஒன் கிளாஸ் ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பை த அனதர் கிளாஸ், தட் கிளாஸ் ஆல்ரெடி அக்சஸ் பை த அனதர் ஒன் கிளாஸ். இதான் ஆக்சுவல் மீனிங். ஓகேவா? மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு இதான் சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட சைல்டு கிளாஸுக்கு போய் அந்த ப்ராப்பர்ட்டி நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். கண்ட்ரோல் F11. ஓகேவா? பேரண்ட் பைக்கு சைல்டு ஆடி கிராண்ட் சைக்கிள். ஓகேவா? பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அது பேர் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹைரார்கி பார்த்தோம், அடுத்து மல்டி லெவல் பார்த்தோம். அடுத்து ஒன்று ஹைப்ரிட் இருக்குது. ஹைப்ரிடுங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சேர்ந்தது. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது அப்படின்னா என்னன்னா, எக்ஸாம்பிள் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நாட் பாசிபிள் இன் ஓப்ஸ். இது வந்து இதில் நாட் பாசிபிள் இன் ஜாவா அப்படிங்கிறாங்க. இது ப்ரியாரிட்டி இஷ்யூ வரும். எப்படின்னா 2 பேரண்ட் இருப்பாங்க. 2 பேரண்ட் ஒரு சைல்டு. ஒரு சைல்டு என்ன பண்ணுவார், 2 பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ண பார்ப்பாரு. இப்போது நான் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேரண்ட் இதான் என்னோட ஒரு சைல்டு. இன்னொரு பேரண்ட் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னு, கிராண்ட் பேரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்னால் அக்சஸ் பண்ண முடியல. நான் சஜஷன் கேட்குறேன், கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடித்து சஜஷன் கேட்குறேன். என்னோட கிளாஸ் நேமே வரல. ஓகேவா? என்னால் அக்சஸ் பண்ண முடியல. ஒரு சைல்டு எக்ஸ்டென்ஸ் இன்னொரு பேரண்ட் நேம் 2 பேரண்ட்டை ஒரே நேரத்தில் என்னால் அக்சஸ் பண்ண முடியல. ஸோ இந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு வச்சு என்னால் அக்சஸ் பண்ண முடியல. இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ்ங்கிற கான்செப்ட். அதை நம்ம இன்னும் ஃபியூச்சரில் பார்க்கலாம். அதே மாதிரி ஹைப்ரிட் வந்து சிங்கிள் அண்ட் மல்டிபிள் சேர்ந்தது. அதையும் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ வந்து இதை நான் ரைட் கிளிக் பண்ணி, ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வச்சுக்கிறேன். ஓகேவா? இதில் என்னோட கிளாஸ் நேம் என்ன கிளாஸ் நான் வச்சுக்கிறேன், என்னோட கிளாஸ் கிரியேட் பண்ண போகிற கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டெமோன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வேணும் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக இல்லை செக் பாக்ஸ் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் ஆகும். நான் அப்படி பண்ணல. ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு சொல்லிடுறேன். அப்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது வந்து ஹைடிங் த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட். இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டுங்கிறது என்ன, இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன் உங்ககிட்ட. பப்ளிக் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நேம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஓகேவா? கரெக்டாக உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த பார்ட் இருக்குல்ல, இதான் மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட், இல்லைனா மெத்தட் டெஃபினேஷன் பார்ட். ஓகேவா? இந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஹைட் பண்ணிடுறோம். இந்த பார்ட்டை ஹைட் பண்ணுறதுக்கு பேர் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டை ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த மெத்தட் சிக்னேச்சர் மட்டும்தான் இருக்கும், மெத்தட் டெஃபினேஷன் இருக்காது. இதுக்கு பேர் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு, இன்னொன்று இன்டர்ஃபேஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இங்கே பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு நீங்கள் உங்களோட கீவேர்டு மேண்டட்ரியாக கொடுக்கணும். ஸோ கிளாஸ் லெவல்லையும் மெத்தட் லெவல்லையும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கணும். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், நார்மல் மெத்தடும் இருக்கலாம். இப்போ நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். அது என்ன சொல்லுது, பவர் பண்ணுது, ரிமூவ் மெத்தட் பாடி, அப்படி இல்லைனா ரிமூவ் அப்ஸ்ட்ராக்ட் மாடிஃபைன்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், மெத்தட் பாடியை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் செமிகாலன் வச்ச மாதிரி எனக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கு. இதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகேவா? இப்போது ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கு பேர் நார்மல் மெத்தட். நீங்கள் ஒரு இதில் எவ்வளோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ நார்மல் மெத்தட் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நார்மல் மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நான் மெயின் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். சிஸ் அவுட்டு, இதில் நீங்கள் சிஸ் அவுட் கொடுக்கலாம். ஓகேவா? அதில் தான் நமக்கு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மெத்தட் பாடி இல்லை. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு என்ன பண்ணும், மெத்தடில் என்ன மெத்தட் பாடியில் என்ன இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம், செட் ஆஃப் ஆக்ஷன் அதை தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த ஆக்ஷன் வந்து இதுக்குள்ளே இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட்டே கிரியேட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் வந்து நான் மெயின் மெத்தடில் போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்க்குறேன். இது என்னோட அப்ஸ்ட்ராக்ட் டெமோங்கிற ஒரு கிளாஸ். இன்ட்ரோடியூசர் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு கொடுத்து பார்க்குறேன். சரி இருங்க, கீழே வந்து ஓவர் ரைட் ஆகுது. நம்ம இப்படி பண்ணலாம்.
இந்த இடத்துல மவுஸ் ஓவர் பண்றேன். அது என்ன சொல்லுது? கேனாட் இன்ஸ்டான்ஷியேட் டைப் ஆஃப் த டெமோ. என்னன்னு சொல்லுது? இதுக்கு வந்து இந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் டெமோங்கிற கிளாஸுக்கு என்னால என்ன சொல்லுது? மெமரி கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்குது. ஏன்? நான் இதெல்லாம் மெமரி கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா, என்ட்ட இங்க மெத்தட் டெஃபினிஷன் இல்ல. இந்த ஒர்க்க நம்ம எதுக்கு பண்றோம்? நம்மளோட ரெஃபரன்ஸ் நேம இந்த மெத்தட கூப்பிடுறதுக்கு. இப்ப நான் மெத்தட் கூப்பிட்டேன் அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் இருந்தா தானே அது பெர்ஃபார்ம் பண்ணும். இங்க ஆக்ஷனே இல்ல. அப்புறம் எப்படி என்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும்? ஓகேவா? இதான் லாஜிக். புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்? என்னோட மெயின் மெத்தட கமாண்ட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப். அலைன் பண்ணுறதுக்காக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த அப்ஸ்ட்ராக்ட் டெமோங்கிறத நான் என்ன பண்ணணும், வேற ஒரு கிளாஸில் எக்ஸ்டென்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணணும். ஏன் அப்போ தான் இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை என்னால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நான் இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் மெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு மெயின் மெத்தட் வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், அந்த டேட்டா அந்த கிளாஸுக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணோம், இன்னரேட் பண்ணணும். அந்த இன்னரேட் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் டெமோ. இப்போ அந்த கிளாஸ் ப்ராப்பர்ட்டில அங்க இந்த கிளாஸ்ல வந்திருக்கும். நான் மவுஸ் ஓவர் பண்றேன். அது என்ன சொல்லுது? ஆட் அன்இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ். நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம எத்தனை மெத்தட்ஸ் வச்சிருக்க? ஒரு மெத்தட் வச்சிருக்க. ஓகேவா? அது என்ன சொல்லுது? நான் மவுஸ் ஓவர் பண்ணும்போது அந்த மெத்தட் இங்க ஆட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. சரி ஓகே ஆட் பண்ணிக்க அப்படிங்கிறேன். ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுது? ஆட் டு ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெத்தட் பாடியை கொடுக்குது. ஸோ நான் இந்த இடத்துல எனக்கு தேவையானதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் நேம் வந்து ஆ நேம் வந்து ஆ சமந்தா அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸ்டூடண்ட் நேம் சமந்தா அப்படின்னு வச்சுட்டேன். இப்போது நான் என்ன பண்ணணும், என்னோட மெயின் மெத்தடில் போயிட்டு திரும்ப அந்த கிளாஸ் ப்ராப்பர்ட்டியில் இந்த கிளாஸ்க்கு வந்துச்சுல, நான் டைரெக்டாக என்ன பண்ணலாம், இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போது எந்த கிளாஸில் ப்ராப்பர்ட்டி விசிபிள் ஆயிருக்கோ அந்த கிளாஸை மட்டும் நமக்கு இந்த ரெஃபரன்ஸில் காட்டும். இப்போ நான் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் நேம்னு கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் நேம் எங்கே இருக்குது? அப்ஸ்ட்ராக்ட் மெயினில் இருக்குது. இந்த கிளாஸுக்கு வந்துருச்சு, விசிபிள் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் மெயின்லேயே எனக்கு காட்டுது. ஓகேவா? நான் இதை டைரெக்டாக கால் பண்ணிக்கிறேன். அடுத்து ஏ டாட் ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல நம்பர் பாருங்க எங்க இருக்கு? அப்ஸ்ட்ராக்ட் டெமோல இருக்கு. இந்த கிளாஸ்ல விசிபிள் ஆகல. ஆனா அப்ஸ்ட்ராக்ட் டெமோல இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியுது? என்னால இந்த கிளாஸ்லயே கால் பண்ண முடியுது. இது வந்து என்னது? பேக்எண்ட்ல இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணும்போது. நான் கண்ட்ரோல் F11 அழுத்துறேன். இந்த டேட்டா வேணா பிரிண்ட் பண்ண முடியுது. சமந்தா இங்க சமந்தா பிரிண்ட் ஆயிடுச்சு. நேமுக்கு ஸ்டூடெண்ட் நம்பர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸ்டூடெண்ட் நம்பர் எனக்கு ஸ்டூடெண்ட் நம்பர் 1 2 3 4 அது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ஷன்ல இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. நான் என்ன பண்றேன், ரைட் கிளிக் குடுத்து நியூல ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். அந்த இன்டர்ஃபேஸ் நேம் என்ன அப்படின்னா, ஆ எம்ப்ளாய் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு எம்ப்ளாயி இருக்காரு. அவரு இன்டர்ஃபேஸ கிரியேட் பண்ணிட்டேன். இன்டர்ஃபேஸ்ன்னு கிரியேட் பண்ணும்போது என்ன இன்டர்ஃபேஸ்ன்னு வருது, இதில மவுஸ் ஓவர் பண்ணி பாருங்க. அப்படின்னு சொல்லி காட்டும் இன்டர்ஃபேஸ்ன்னு. இதுவே நீங்க கிளாஸ்ல போனீங்க, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல போனீங்கன்னா, மவுஸ் ஓவர் பண்ணுங்க. கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட்ன்னு காட்டும். இதே நார்மல் கிளாஸ்ல போய் இங்க மவுஸ் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா, எங்க இருக்கு? நார்மல் கிளாஸ்ல மவுஸ் ஓவர் பண்ணீங்கன்னா, வெறும் சின்னு காட்டும். ஓகேவா? அப்ப நான் இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்துட்டு, நான் என்ன பண்றேன், எம்ப்ளாய் நம்பர். ஓகேவா? திரும்ப என்ன பண்றேன், எம்ப்ளாய் நேம். ஓகேவா? என்ன பண்றேன், இன்டர்ஃபேஸு 2 மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ ரைட் கிளிக் குடுத்து, நான் என்ன பண்றேன், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். கிளாஸ் என்ன? என்னோட ஓனர்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டி இங்க வரணும் அப்படின்னா, கிளாஸும் வரணும்னா, ஓகே நான் சொல்லிட்டேன். கிளாஸு அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா இருக்கலாம், நார்மல் கிளாஸா இருக்கலாம். கிளாஸையும் நீங்க ரிலேட் பண்ணணும் அப்படின்னா, யூஸ் பண்றது எக்ஸ்டென்ஸு. ஒரு இன்டர்ஃபேஸையும் கிளாஸையும் ரிலேட் பண்ணணும் அப்படின்னா, அங்க நீங்க யூஸ் பண்றது இம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகேவா? இங்க என்னோட இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. இங்க என்னோட பேரண்ட் நேம கூப்பிடணும். என்னோட பேரண்ட் நேம் என்ன? எம்ப்ளாயி கரெக்ட்டா? என்னோட பேரண்ட் நேம கூப்பிட்டேன். இப்ப அங்க மவுஸ் ஓவர் பண்றேன். எங்க இருக்கு? இங்க மவுஸ் ஓவர் பண்றேன். ஆட் அன் இம்ப்ளிமெண்ட்ஸ். இப்ப ஆட் அன் இம்ப்ளிமெண்ட்ன்னு குடுத்தோனே என்ன பண்றேன்? இன்டர்ஃபேஸ்ல உள்ளது எல்லாமே எங்க வந்திருக்கும்? இந்த கிளாஸ்க்குள்ள வந்திருக்கும். இங்க வந்துட்டு நான் சிஸ் அவுட்ல எம்ப்ளாயி நம்பர் குடுத்துக்கலாம். 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிஸ் அவுட்ல எம்ப்ளாயி நேம் குடுத்துக்கலாம். நேம் என்ன? சமந்தான்னு சொல்லியிருந்தேனா? அந்த சமந்தா அப்படிங்கிற ஒரு நேம கூப்பிட்டுக்கிறேன். ஓகே. இப்ப இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நான் இங்க வந்துருச்சு. இத எப்படி நான் கால் பண்ண முடியும்? மெயின் மெத்தட். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இங்க வந்துருச்சு. இப்ப நான் மெயின் மெத்தட கூப்பிட்டு, மெயின் மெத்தட்ல இந்த ப்ராப்பர்ட்டி இந்த கிளாஸ்க்கு வந்திருக்குமா, அதனால இதுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா போதும். ஓகேவா?
இப்போ ஓ டாட் அப்படின்னா எனக்கு டைரெக்டாக இந்த கிளாஸ்லேருந்தே வருது கரெக்டாக? பார்த்தா உங்களுக்கு தெரியும் எம்ப்ளாயி நேம் ஓ டாட் எம்ப்ளாய் நம்பர் ஓகேவா? பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ப்ராப்பர்ட்டி சமந்தா 1 2 3 அப்படின்னு சொல்லி ரன் ஆயிடுச்சு. சரி. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இந்த கிளாஸ்க்கு வந்துருச்சு. இதுவரையும் உங்களுக்கு ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகிறோம் ஓகேவா? இங்கே இன்டர்ஃபேஸ்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ண தேவையில்ல ஓகேவா? இன்டர்ஃபேஸ்க்குள்ளே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஒன்லி அலவுடு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் தான் ஓகேவா? நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடே இருக்காது. ஓகே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு எங்கே இருக்கும்? அவங்க டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ நமக்கு தெரியாது. இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகேவா? நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெத்தட் என்ன அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ அதனால் அதுக்கு மெத்தட் டெஃபினிஷன் பாடி இருக்காது. ஓகே மெத்தட் டெஃபினிஷன் பாடி இல்லை அப்படின்னா நம்மளால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்படி நம்ம இந்த கிளாஸை அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேறு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணி இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிற கீவேர்டு வச்சு நம்மளோட இந்த இன்டர்ஃபேஸ் நேமை பேரண்ட்டாக கொடுத்து அதை அக்சஸ் பண்ணணும் ரைட் சைடில் ஓகேவா? அக்சஸ் பண்ணிவிட்டு ஓனர்னு வந்துடும். இதை ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் இன்டர்ஃபேஸு. இப்போது நான் என்ன சொன்னேன் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பாசிபிளா இல்லையான்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இன்ஹெரிட்டன்ஸில். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் நியூ இன்டர்ஃபேஸில் எம்ப்ளாய்க்கு அப்புறம் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கேன். இந்த இடத்துல என்னென்னு வைக்கிறேன் பாருங்கள் ஸ்டாஃப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப். இப்போது நான் என்ன பண்ணுறேன் என்னோட ஓனர் இதான் என்னோட ஓனர் ஓகேவா? எப்படி இதனை இப்போ கமா கொடுத்து ஸ்டாஃப் ஓகேவா? இது என்னோட ஒரு இன்டர்ஃபேஸு. நான் என்னால் என்ன பண்ண முடியுது ரைட் சைடில் கொடுக்குறது பேரண்ட்னு சொல்லியிருந்தேன். இவங்க ஒரு சைல்டு ஓகேவா? இங்கே இருக்கிறது 2 பேரண்ட்டு. என்னால் ஒரே நேரத்தில் என்ன பண்ண முடியுது 2 பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ண முடியுது. நான் இப்போ நான் மவுஸ் ஓவர் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ண முடியுது ஆட் எனேபிள் மெத்தட்னு கொடுக்குறேன். எனக்கு ஸ்டாஃப் நம்பர் இந்த இடத்துல கொடுக்க முடியுது ஓகேவா? சிஸ் அவுட்டில் என்ன பண்ணுறேன் இப்போ ஸ்டாஃப் நம்பர் வந்து 90 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸ்டாஃப் நம்பர். இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஓ டாட் ஸ்டாஃப் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன் 90 1 2 3 சமத்தா பிரிண்ட் ஆகிடுச்சு ஓகேவா? இதில் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ஒரு பேரண்ட்டு ஒரு சைல்டு இதை அக்சஸ் பண்ணதுக்கு பேர் என்ன சிங்கிள் ஓகேவா? இப்போ 2 பேரண்ட்டு ஒரு சைல்டு இதுக்கு பேர் என்ன 2 பேரண்ட்டு ஒரு சைல்டு இது என்ன மல்டிபிள் இது 3 சேர்ந்தது என்ன ஹைப்ரிட் ஓகேவா? இப்போ நான் ஹைப்ரிட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா? உங்களுக்கு இந்த டவுட் புரிஞ்சிருக்கும். என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோம் மோர் தென் 1 பேரண்ட்டு நீங்கள் கம்மா கொடுத்து எத்தனை பேரண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். மோர் தென் 1 பேரண்ட்டு ஆனால் 1 சைல்டு ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பேரண்ட்டு மோர் தென் 1 பேரண்ட்டு 1 சைல்டு ஓகேவா? இந்த 1 சைல்டு வந்து மோர் தென் 1 பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பேர் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பேர். சரி ஓகே. இது வந்து நான் டைரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டியில் அங்கே வந்துச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. எப்படி அப்படின்னா கண்ட்ரோல் இசட் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த ஓனரை கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா? கமெண்ட் பண்ணுறது கண்ட்ரோல் பேக் ஸ்லாஷ் அழுத்திங்கன்னா கமெண்ட் ஆகிடும் ஓகேவா? அப்போ நான் இந்த ஓனரை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் என்னோட இன்டர்ஃபேஸ் ஏதோ ஒரு இன்டர்ஃபேஸ் எம்ப்ளாய் அவங்க இருக்காங்களா அவங்க தான் என்னோட பேரண்ட்டு. எம்ப்ளாயினா ரைட் சைடில் கொடுத்துட்டு இ ஈக்குவல் டு நியூ என்ன பண்ணுறேன் ஓனர் இவர் என்னோட கிளாஸ். இப்போ இ டாட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். என்ன வருது எம்ப்ளாயி நேம் வருது. அப்புறம் திரும்ப இ டாட்னு கூப்பிட்றேன். எம்ப்ளாயி நம்பர் வருது ஓகேவா? எனக்கு வந்து என்ன பண்ண முடியுது இதே கிளாஸில் இன்னொரு நம்பரும் இருக்குது இன்னொரு நேம் இருக்குது கூப்பிட முடியுதுன்னு பார்க்குறேன் கூப்பிட முடியல ஓகேவா? ஸ்டாஃப் வரல. இங்கே என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் என்ன பேரண்ட் கொடுத்துருக்கீங்களோ ஓகேவா? இப்போ அந்த பேரண்ட்டோட ஆப்ஜெக்ட்டை தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அக்சஸ் பண்ண போகிறீங்க ரைட் சைடில் கொடுக்குற சைல்டு மூலிமா ஓகேவா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க லெஃப்ட் சைடில் உள்ள பேரண்ட்டோட ஆப்ஜெக்ட் தான் அக்சஸ் பண்ண போகிறீங்க. ஸோ லெஃப்ட் சைடில் நான் வந்து இன்டர்ஃபேஸ் என்ன கொடுத்துருக்கேன் எம்ப்ளாய் அப்படின்னு. இப்போ நான் எம்ப்ளாய்க்கு போனோம் அப்படின்னா எனக்கு வந்து 2 மெத்தட் தான் இருக்குது. என்னால் 2 மெத்தடை மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும் ஓகேவா? உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஓனருக்குள்ள வரேன். எம்ப்ளாயில் 2 மெத்தட் தான் இருக்குது. 2 மெத்தட் தான் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நியூ ஓனர் அப்படின்னு சொன்னால் கொடுத்தோம் அப்படின்னா ஓகேவா? என்னோட 2 மெத்தட் நான் அக்சஸ் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு பேர் என்னன்னா அப்காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்காஸ்டிங்னா பேரண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டி அக்சஸிங் ஏ சைல்டு கிளாஸ்
ஓகேவா? இந்த யூசிங் நீங்க இம்ப்ளிமெண்ட்ஸ் இல்ல எக்ஸ்டென்ஸ் எந்த இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் அப்காஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. நான் பேரண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டி வந்து லெஃப்ட் சைட்ல இன்டர்ஃபேஸா குடுத்துருக்கேன். ரைட் சைட்ல கிளாஸா குடுத்துருக்கேன். ஓகேவா? என்னோட கிளாஸ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் நேம்ல வச்சிருக்கேன். இந்த ரெஃபரன்ஸ் நேம் என்ன பண்ணும்? என்னோட பேரண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணும். ஓகேவா? லெஃப்ட் சைட்ல நீங்க என்ன குடுக்குறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஸ்டாஃப் அப்படின்னு கூப்பிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல இதுக்கு பேர் என்ன? E1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஃபரன்ஸ் நேம் வச்சுக்கிறேன். டிஃபரன்ஷியேட்டா ஒரு நிமிஷம். சாரி. ஸ்டாஃப்ங்கிறது இந்த சைட்ல இன்னொரு இன்டர்ஃபேஸ் தானே? இந்த சைட்ல இருக்கிற இன்டர்ஃபேஸ். நான் சொன்ன பேரண்ட்ட வந்து எங்க குடுக்கணும்னு? லெஃப்ட் சைட்ல. இந்த இடத்துல ஓனர் அப்படியே தான் இருப்பாரு. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல எஸ் டாட் அப்படின்னு கால் பண்ணி எம்ப்ளாயி நேம கூப்பிட்டு பார்க்குறேன். எனக்கு வரல. இப்ப நான் அதே எஸ் டாட் அப்படின்னு கால் பண்ணி ஸ்டாஃப் நம்பர்ன்னு கூப்பிடுறேன். எனக்கு வருது. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சமந்தா 1, 2, 3 ஸ்டாஃப் ஐடி, ஸ்டாஃப் நம்பர் 90. ஓகேவா? இதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் நம்ம இதில என்னென்ன பார்த்துருக்கோம்? அப்காஸ்டிங் பார்த்துருக்கோம், அப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பாசிபிளா இல்லையான்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? இன்டர்ஃபேஸ், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அடுத்த கான்செப்ட் பார்க்க போறோம். அதுக்கு பேர் பாலிமார்ஃபிசம். பாலி மீன்ஸ் மெனி, மார்ஃபிசம் மீன்ஸ் ஆ எங்க என்னோட பேக்கேஜ் இதுதான் என்னோட பேக்கேஜ் com.oops. பாலிமார்ஃபிசம். ஓகேவா? இதில ரைட் கிளிக் குடுத்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஓகேவா? கிளாஸ் வந்து என்னன்னு கிரியேட் பண்றேன்? ஸ்டூடண்ட். ஓகேவா? ஸ்டூடண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்றேன்? என்ன பண்றேன்? ஸ்டூடண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். ஓகேவா? பப்ளிக் ஸ்டூடண்ட் டீடைல்ஸ்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாலிமார்ஃபிசம்னா மெனி வேஸ்ல நம்ம வந்து ஒரு டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பாலி மீன்ஸ் மெனி, மார்ஃபிசம் மீன்ஸ் ஃபார்ம்ஸ். மெனி ஃபார்ம்ஸ், மெனி வேஸ். ஓகேவா? இப்போ நான் என்கிட்ட என்ன சொல்றேன்? என்ட்ட ஒரு கிளாஸ் இருக்கு. ஒரு கிளாஸ்ல இருக்கிற அந்த மெத்தட் இருக்குல்ல, உள்ள குடுக்குற மெத்தட். அந்த உள்ள குடுக்குற மெத்தட் நேம் எல்லாமே காமனா இருக்கணும். ஆனா என்னோட டேட்டா டைப் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். கவுண்ட் அதோட ஆர்டர். ஓகேவா? நான் இத தான் சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ நான் இத காப்பி பண்ணிட்டு என்ன பண்றேன்? மல்டிபிள் டைம்ஸ் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஆனா அது என்ன ஆகுது? எரர் அடிக்குது. ஓகேவா? ரீநேம் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. மெத்தட் நேம மாத்த சொல்லுது. நான் என்ன பண்றேன்? உள்ள பேராமீட்டர் மட்டும் மாத்துறேன். இன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்றேன்? இன்ட் ஏ, கமா இன்ட் பி அப்படின்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். இந்த இடத்துல என்ன பண்றேன்? டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்றேன். இன்ட் ஏ, கமா ஸ்ட்ரிங் பி. ஓகேவா? கவுண்ட்ட இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஆ கேர் சி. ஓகேவா? நீங்க இந்த மாரி இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? சிஸ்அவுட்ல நான் ஏவ பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். இங்க சிஸ்அவுட்ல ஏ, பி அப்படின்னு குடுக்குறேன். ஏ, பின்னு குடுத்தா என்னால குடுக்க முடியல. எரர் அடிக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் அப்படின்னு குடுத்துட்டு ஒரு செமிகோலன் ஸ்பேஸ் குடுத்துட்டு என்னோட பிஏ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? திரும்ப இந்த இடத்துல சிஸ்அவுட்ல ஏ ஓகேவா? இங்க ஒரு ஸ்பேஸு. திரும்ப இங்க ஒரு ஸ்பேஸு. திரும்ப இந்த இடத்துல என்ன? இங்க ஒரு ப்ளஸ்ஸு, இங்க ஒரு சி. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு கிளாஸு என்னோட மெத்தட் நேம் என்ன? மெத்தட் நேம் சேமு. ஆனா உள்ள குடுக்குற பேராமீட்டர் டிஃப்ரெண்ட்டு. அதோட கவுண்ட் இன்கிரீஸ் பண்ணலாம். அதோட ஆ டேட்டா டைப்ப வந்து சேஞ்ச் பண்ணலாம். இல்லன்னா இந்த ஆர்டர் இன்ட் பிஏ முன்னாடியும் இப்போ இந்த இடத்துல மாத்தி குடுத்து பார்க்குறேன். எரர் அடிக்குதா இல்லையான்னு பாருங்க. இப்போ எரர் அடிக்குது. ஏன்னா இந்த பக்கமும் இன்ட், இந்த பக்கமும் இன்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். அதனால எனக்கு எரர் அடிக்குது. இந்த இடத்துல என்ன பண்றேன்? ஸ்ட்ரிங் பி இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி நான் மாத்தி குடுக்குறேன். எனக்கு எரர் அடிக்கல. ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டேட்டா டைப்போட கவுண்ட், டேட்டா டைப்போட ஆர்டர் நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு பேர் என்ன?
மெத்தட் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங் அப்படி இல்லைனா கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படி இல்லைனா ஏர்லி பைண்டிங். ஓகேவா, கம்பைல் டைம் பாலிமார்பிசம், மெத்தட் ஓவர்லோடிங். இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர்லோடிங். என்னோட மெத்தடை என்ன பண்ணுறேன், ஓவர்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது பேர் மெத்தட் ஓவர்லோடிங், கம்பைல் டைம் பாலிமார்பிசம் இல்லைனா ஏர்லி பைண்டிங். இதுக்கு பேர் 3 நேம் இருக்குது இதுக்கு. ஓகே, எந்த நேம் கேட்டாலும் நீங்கள் வந்து சொல்லணும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மெத்தடெல்லாம் கால் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு மெயின் மெத்தட் வேணும் நமக்கு. கரெக்டாக, நான் ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ஓகேவா, இதில் நான் என்ன பண்ணுறேன், மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணும். கரெக்டாக, ஸ்டூடெண்ட் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட். ஓகேவா, எஸ் டாட் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு நின்று இருந்துச்சா 1 2, திரும்ப எஸ் டாட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். இதில் என்ன பண்ணுறேன் 1 2 3 கமா இந்த இடத்துல நான் 1 2 3 4. ஓகேவா, எஸ் டாட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டபுள் கோட்ஸில் ஜாவா. இந்த இடத்துல நான் 1 2 3 4 5. ஓகேவா, திரும்ப எஸ் டாட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். இந்த இடத்துல என்ன நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 1 2 2 2 இன்டீஜர் கொடுத்துருக்கோம். ஓகேவா, அடுத்து என்ன கேட்குது, ஸ்ட்ரிங்கு கேட்குது டபுள் கோட்ஸில் ஸ்ப்ரிங். அடுத்து கேர் கேட்குது. ஓகேவா, கேர்னா சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸில் ஒரு கேர் அட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போது இதை ரன் பண்ணுறேன். என்ன பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் நான் அங்கே மென்ஷன் பண்ணணும், என்னோடய இன்ட்டு 12, அதுக்கப்புறம் 2 இன்டிஜர் டைப்பு 1 2 3 1 2 3 4. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதில் நான் ஸ்ட்ரிங்கை மென்ஷன் பண்ணேன். பாருங்க, இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல இன்ட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே பிரிண்ட்டு பண்ண சொல்லி கொடுத்துருக்குறது என்ன, ஏ. இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறது என்ன, பி. ஓகேவா, ஸோ அதனால தான் எனக்கு ஏ வந்து என்ன இருக்குது 1 2 3 4 என்ன இருக்குது, பி வந்து ஜாவா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா, இதுக்கப்புறம் பாருங்கள், நம்பர் அட்டு டபுள் கோட்ஸில் கொடுத்த ஸ்ப்ரிங்கை காணுமே, எங்கே இந்த இடத்துல நான் பி மென்ஷன் பண்ணலையா, சாரி. ஓகேவா, 1 2 2 ஸ்ப்ரிங் அட். இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர்லோடிங். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே மெத்தட் ஓவர் ரைடிங்கிறது என்ன அப்படின்னா, ரைட் கிளிக் கொடுத்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, மெத்தட் ஓவர் ரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிளாஸ் ப்ராப்பர்ட்டியில் அங்கே வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்டென்ஸ் கொடுத்துக்கிறேன். அந்த கிளாஸோட நேம் என்ன, ஸ்டூடெண்ட். ஓகேவா, இதை கால் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸ் ப்ராப்பர்ட்டி இந்த கிளாஸ் வேணும், நான் இந்த கொடுத்துட்டேன். எனக்கு இந்த கிளாஸுக்கு வந்திருக்கும் அது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை ஓவர் ரைட் பண்ண போகிறேன். அது எப்படி நான் பண்ணுறது அப்படின்னா, எனக்கு எந்த மெத்தட் வேணுமோ, எங்கே இருக்குது, இங்கே ஒரு மெத்தட் இருக்கா, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கூப்பிட்றேன். ஓவர் ரைட் மெத்தட்னு கேட்குது. ஓகேவா, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல வந்தோடனே நான் என்ன பண்ண போகிறேன், அதை ஓவர் ரைட் பண்ண போகிறேன். சூப்பருங்கிறத நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, சூப்பர் கீவேர்டு இல்லைனா திஸ் கீவேர்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகேவா, சூப்பராக கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு அங்கேருந்து டேட்டாக்கு பதில் என்ன பண்ண போகிறேன், சிஸ் அவுட்டில் ஏ அப்படின்னு சொல்லிட்டு புது டேட்டா கொடுக்குறேன். இப்போ இங்கேருந்து டேட்டாஸ் வந்து இங்கே வந்துருக்குமா, நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுறேன். எம் ஈக்குவல் டு எம் டாட் அப்படின்னு கூப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இங்கேருந்து வருது, மெத்தட் ஓவர் ரைடுங்கிறதுலேருந்து வருது. இப்போ இதுக்குள்ளே நான் கொடுக்குற டேட்டா தான் ரன் ஆகும். ஓகேவா, கண்ட்ரோல் F11. ஓகேவா, இப்போது திரும்ப நம்ம இன்னொரு மெத்தடையும் ஓவர் ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, வேறு கிளாஸ் நேமு, ஆனால் என்ன மெத்தட் நேம் சேமு. ஓகேவா, மெத்தட் நேம் சேமு, பேராமீட்டரு அதே கான்செப்ட் தான், பேராமீட்டர் டிஃப்ரெண்ட்டு.
மெத்தட் நேம் சேமு, பேராமீட்டர் டிஃப்ரெண்ட். இப்படி கொடுத்தா இதுக்கு பேர் என்னன்னா மெத்தட் ஓவர் ரைடிங், ரன் டைம் பாலிமார்ஃபிசம், அப்படி இல்லைன்னா லேட்டர் பைண்டிங். ஓகேவா? a ப்ளஸ் ப்ளஸ் பி. ஓகேவா? இந்த இடத்துல எம் டாட் ஏக்கு வந்து 1 2 3 4 5, பிக்கு வந்து 8 6 8 8. ஓகேவா? இப்போ கண்ட்ரோல் F11. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா என்கேப்சுலேஷன். நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே போயிட்டு ரூப்ஸில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் என்ன, என்கேப்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். எனக்கு கிளாஸ் நேம் என்ன வைக்கிறேன், நான் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? இதில் நான் என்ன பண்ணுறேன், ப்ரைவேட்டாக இன்ட்டு ஏ. ஓகேவா? ப்ரைவேட்டாக ஸ்ட்ரிங் நேம். ஓகேவா? இந்த கிளாஸுக்கு ரைட் கிளிக் கொடுத்து சோர்ஸு ஜெனரேட் கெட்டர் அண்ட் செட்டர்ஸில் என்ன பண்ண போகிறேன், கெட்டு செட்டு. ஓகே கொடுத்துட்டேன். ஜென்ரேட் கெட்டர் அண்ட் செட்டர் பண்ணிட்டேன். ஓகேவா? ப்ரைவேட் இன்ட்டு ஸ்ட்ரிங்கு 2 டேட்டாவையும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு இடத்துல என்னோடய டேட்டாவை கொடுத்து இன்னொரு இடத்துல டேட்டாவை கொடுத்து இந்த இடத்துல நான் வாங்கிக்க போகிறேன். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், வெளியே போயிட்டு ஒரு மெயின் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா கோட் அண்ட் டேட்டா டுகெதர் இன்ட்டு சிங்கிள் என்டிட்டி. கோடு ஒரு இடத்துல இருக்கும், டேட்டா ஒரு இடத்துல இருக்கும், ஒன்றா சேர்த்து நம்ம அப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரே என்டிட்டியாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மெயின் டேட்டா. இப்போ நான் என்ன பண்ணணும், என்னோடய டேட்டா இருக்காங்கள்ல, டி ஈக்குவல் டு நியூ டேட்டா. அவங்களுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன், டேட்டா இந்த கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறேன், செட் பண்ண போகிறேன். டேட்டா டாட் செட்டு என்ன பண்ணுறேன், 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டேன். திரும்ப டி டாட் செட் நேம் இருக்குது, ராக் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் இதை செட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணுறேன், டி டாட் கெட் டி டாட் செட் நேம். ஓகேவா? இப்போது நாங்கள் 1 2 3ன்னு பாஸ் பண்ணுற டேட்டா எங்கே இருக்குது, செட் ஏ. இந்த இடத்துல 1 2 3ன்னு பாஸ் ஆகிடும். இந்த 1 2 3 வந்து என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடில் உள்ள இந்த ஏக்கு அசைன் ஆகிடும். இந்த ஏ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது ப்ரைவேட் இன்டி அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைவேட் இன்டிஏக்கு அசைன் ஆகிடுச்சு அப்படின்னா ரிட்டனில் ஏ கொடுத்துருக்கோம்ல, இந்த ஏ என்ன பண்ணும், இந்த இடத்துல 1 2 3 வந்துடும். ரிட்டன் பண்ணுறதால என்ன பண்ணும், இந்த கெட் ஏ மெத்தடுக்கு என்ன பண்ணும், எனக்கு இந்த டேட்டா ரிட்டன் ஆகிடும். இப்போ நான் இந்த கெட் ஏ அப்படிங்கிறத கால் பண்ணால் போதும். ஓகேவா? எங்கே இருக்குது என்னோட டேட்டா, மெயின் டேட்டா. இந்த கெட்டியை கால் பண்ணால் போதும். இப்போது கண்ட்ரோல் என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் டு எல்னு அழுத்தினா, அப்படி கண்ட்ரோல் டு எல்னு அழுத்தினா உங்களுக்கு வந்து இது வரும். கண்ட்ரோல் டு எல்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டைரெக்டாக இந்த டேட்டாவை எடுத்து உங்களோட சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். கண்ட்ரோல் டு எல் எடுத்து இந்த மாதிரி ரிட்டன் டைப் எடுத்து இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு இதை ரிட்டன் பண்ண என்ன பண்ணும், ஒரு இன்டீஜர் கிடைக்கும், ஒரு ரெஃபரன்ஸ் நேம் கிடைக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நேம் நான் இதுக்குள்ளே போட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 ராக் என்னோட டேட்டா பிரிண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா, கெட்டியாக 1 2 3 ஒரு இடத்துல கொடுத்து இன்னொரு இடத்துல வாங்கி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா கெட்டர் செட்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன என்கேப்சுலேஷன் பார்க்குறோம். இதுக்கு பேர் தான் இன்னொன்று சொன்னால் போஜோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஓப்ஸ் கான்செப்ட் வந்து 4 டைப் இருந்துச்சு, 4த்தையும் பார்த்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?